அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழின் வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் சரி, முன்னேறதுக்கு அப்புறம் சரி, முன்னேறதுக்கு அப்புறம் நம்ம கூட உள்ளவங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க, நம்மளோட ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, இவனுக்கு என்னப்பா வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், நல்ல லேண்ட் வச்சுருக்கான், பணம் சம்பாரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஒரு வார்த்தை சம்பாரிச்சிட்டான் ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ பேச்சு வாங்கியிருப்போம், எவ்வளோ திட்டு வாங்கியிருப்போம், எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம், எத்தனை நாள் தூங்காமல் கிடந்திருப்போம், தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை நம்ம அடுத்தவங்களுக்கு இல்லை ஊர்க்காரங்களுக்கோ கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை ரிலேட்டிவ்க்கோ சொல்லணும்னு நினச்சா கூட, நீங்கள் சொன்னால் கூட அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க உடனே எல்லோரும் சொல்கிற அதே கதை தான் நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி, யாரையுமே சொல்லி திருத்தவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. வாழ்க்கை ரெண்டு சாய்ஸை கொடுக்கும் மனுஷனுக்கு. ஒன்று திருந்ததுக்கு ரெண்டு வாய்ப்பை கொடுக்கும். ஒன்று அவனாக திருந்தணும், இல்லை வாழ்க்கையாக திருத்தும். அவனுக்கு நடக்கிற விஷயங்களை வச்சு வாழ்க்கையாக திருத்த ஆரம்பிக்கும். அவனாக திருந்தினான்னா நல்லது. ஆனால் வாழ்க்கையாக திருந்துச்சு அப்படின்னா அதோடய எஃபெக்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி கஷ்டங்களை கொடுத்து தான் திருத்தும். அதனால் மனுஷனை திருத்துறது நம்ம வேலை கிடையாது. அது அவங்களுக்கே தெரிஞ்சால் அவங்களுக்கே புரியணும். ஆனால் நம்ம புரிய வைக்கிறோம் அப்படின்னா அதை அவங்க மனால் ஏற்றுக்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை லக் அடிச்சு அவனுக்கு, லக்கில் முன்னேறிட்டான், இல்லை அப்படின்னா நல்லா டைம் இருக்குது, டைம் அவனுக்கு சாதகமாக இருக்குது, நல்லா நேரம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறது நமக்கு, நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். அதை தவிர யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அதனால் அவங்க சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது. ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு தான் கஷ்டம். அப்போ அவங்க சொல்கிறத யோசிச்சுட்டு நம்ம பைத்தியமாயிடுவோம். சொன்னால் சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவங்கள கண்டுக்கவே கூடாது. எந்த அளவுக்கு பிரச்சனை நம்ம கண்டுக்காமல் போகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சேஃப்டி, நமக்கு வாழ்க்கையை முன்னேற்கிறது நல்லது தான். தேங்க்யூ.